ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். கிறிஸ்மஸ் அன்னைக்கு நாங்கள் சர்ச்சுக்கு போயிருந்தாங்க. வீரக்குறிச்சியில் புனித அந்தோணியார் கோயிலுக்கு போயிருந்தோம். அந்த வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க. பஸ்ஸில் வீட்டிலேருந்து நைட்டு 10:30 மணிக்கு பஸ் ஏறி போய் நம்ம வீட்டிலேருந்து 4 கிலோமீட்டருங்க வீரக்குறிச்சி. கரம்பேத்துக்கிட்ட இருக்குது. கரம்பேத்துக்கு இந்த பக்கமே இருக்குது. கரம்பேத்து நம்ம வீட்டில் 8 கிலோமீட்ரு, வீரக்குறிச்சி 4 கிலோமீட்ரு. பஸ்ஸை விட்டு இறங்கி அப்படியே இந்த பக்கமும் அந்த பக்கமும் இருந்த சிலுவையை போட்டு சாமியை கும்பிட்டு அப்படியே உள்ளே போனால் அந்த பக்கமும் அந்த பக்கமும் இயேசுநாதர் என்னென்ன கொடுமைகள் படுத்துகிறாங்களோ அந்த சிலைகளை அந்தந்த இடத்துக்கிட்ட கொஞ்சம் தூரத்துக்கு ஒரு தூரம் அப்படியே சிலையாக வச்சுருந்து நெட்டுக்கு லைட்லாம் போட்டிருந்தாங்க. இது எப்போதுமே இருக்கிறதா. ஆனால் இன்றைக்கி கிறிஸ்மஸ்க்காக எக்ஸஸாக லைட்டு போட்டிருந்தாங்க. நிறையா லைட்டு, கடை எக்கச்சக்கமாக. இதெல்லாம் வந்து கிறிஸ்மஸ்க்காக வந்த கடை. எப்போதும் 1-2 கடை இருக்கும், அவ்வளோதான். இது திருவிழா மாதிரி இல்லை, அதனால் அவ்வளோ கடைங்க. பொறி கடையும், பொட்டுக்கடை கடையும், மணி கடையும், வளைய கடையும், வச்சு கடையும், இந்த துப்பாக்கியில் சுடுங்கள பிள்ளைங்க பலூனு அந்த கடை. அப்புறம் நம்ம வளையத்தை தூக்கி போட்டு எடுத்தோம்னா வரும்ல, என்ன வளையத்துக்குள்ளே விழுதோ அந்த கிஃப்ட் கொடுக்குற கடை. நிறையா அவ்வளோ பொருள். இந்த பிள்ளைங்க விளையாடுறதுக்கெல்லாம் அந்த சறுக்கல் இருக்குல்லாம் ரெடிமேடாக இப்போ சறுக்கெல்லாம் கொண்டு வச்சுட்டாங்க. அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்து கிட்டக்க வந்தாச்சு. நாங்கள் வந்து 10:30 மணிக்கு 10:45 வந்ததுனால கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா 11:30க்கு மேலே எங்கேருந்து தான் இவ்வளோ பேரும் வந்தாங்கன்னு தெரிலங்க. துபுன்னு. நாங்கள் சொன்னால் என்ன கூட்டமே இல்லாமல் இருக்குது, ஜாலியாக இருக்குதுல்ல அப்படின்னா. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் வருதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க சீதாக்கா. பார்த்தா அவ்வளோ கூட்டம் வந்துருச்சுங்க. நல்லா இருந்துச்சு. பனி வேற, செம்ம பனி வேற. வெளியில் வந்தால் பனி. உள்ளே உட்காரக்க உள்ளார எல்லோரும் உட்காந்தாச்சு. நல்லா இருந்துச்சு. வெளியில் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு மெழுகுபருத்திக்குன்னு பக்கத்தில் இருக்குது. அந்த உள்ளார போதாமல் பக்கத்தில் இருக்க சாமிகிட்ட போய் பொருத்தி நம்ம மனசார வேண்டிட்டு அந்த மெழுகுபருத்திக்கு பக்கத்துலேயே வந்து பெரிய குத்து விளக்கில் 2 குத்து விளக்கில் எப்போதும் விளக்கு எரிஞ்சுக்கிட்டுருக்கும். அந்த விளக்கில் வந்து ஒரு எண்ணெய் ஊற்றிருப்பாங்க. அந்த எண்ணெய் எடுத்து நம்ம வேண்டிக்கிட்டு நம்ம உடம்புல எந்த இடத்துல வலி இருந்து தேய்ச்சோம்னா கண்டிப்பாக அது கண்ணுக்கு மயமாக மறைஞ்சு போயிடும். இது வந்து கண் கூட பார்த்த உண்மை. யாருக்குன்னு கேட்டால் கலையரசிக்கு வந்து கையில் ஒரு கட்டி இருந்துச்சுங்க. அது கொழுப்பு கட்டின்னு சொல்லிட்டாங்க டாக்டர். கொஞ்சம் நாள் கழித்து அதை ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. சாப்பிட்ற கையில் மேல் பகுதியில் இருந்துச்சு. இந்த கோயிலில் வேண்டிட்டு வாரம் செவ்வாய்க்கிழமை போயிட்டு இந்த எண்ணெய் எடுத்து தடவிட்டு கலையரசி வேண்டதுக்கிட்டே வந்துச்சு பாருங்கள். அந்த கட்டி எங்கே போணுச்சுன்னு தெரியலங்க. இப்போ கையில் அந்த கட்டியே இல்லைங்க. சத்தியமாக அந்த கட்டி இல்லை. மனசார சொல்கிறேன், நல்ல மனசார வேண்டிக்கிட்டு போய் நீங்கள் பிரார்த்தனை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மனசில் நினச்சது அந்த வீரக்குறிச்சியில் கண்டிப்பாக அந்த இயேசுசாமி கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பார். அது கண் கூட பார்த்தது நான் கலையரசிக்கு. இப்போ எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால நான் ஒரு வேண்டுதலை வச்சுட்டு மனசார வேண்டிட்டு இன்றைக்கி நைட் அங்கே தங்கிட்டு 3 மணி 3:30 வரைக்கும் இருந்துட்டு தான் நாங்கள் வந்தோம். இப்போ உள்ளெல்லாம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு இன்னும் பிரார்த்தனையெல்லாம் ஆரம்பிக்கல. இன்னும் ஃபாதர் யார் வரல, அதனால் வெளியிலேயே சுற்றிக்கிட்டு இருந்தோம் ரொம்ப நேரம். ஃபாதர் யார் வந்தோன்னே அப்புறம் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாருங்கள், அந்த பசங்கள்லாம் காசு கொடுத்து இந்த மாதிரி விளையாடுறது, இந்த மாதிரி குதிச்சு விளையாடுறதுக்கு ஒரு காசாம். இந்த பக்கம் வளையம் வச்சுருக்காங்க. 5 வளையம் 30 ரூபாய். இந்த துப்பாக்கியில் சுடுறது 5 பலூனு சுடுறதுக்கு, துப்பாக்கியில் குண்டு தரத்துக்கு 50 ரூபாயாம். அது நம்ம சுட்டால் அங்கே ஒரு ஹார்ட்டின்னு வச்சுருக்காங்க பூவு, அது எடுத்துக்கலாமா. இந்த வளையம் போடுறது பிஸ்கட்டு காசு அதெல்லாம் வச்சுருக்காங்க. அந்த வளையம் கரெக்டாக விழுந்தால் பிஸ்கட்டு காசு எது வேணுமாலும் எடுத்துக்கலாம். 50 ரூபா 20 ரூபா 10 ரூபான்னு வச்சுருக்காங்க. சரி, நம்ம துப்பாக்கியில் சுட வேணாம், வளையத்தை வாங்கி போட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு 30 ரூபா கொடுத்து 5 வளையத்தை வாங்கி நான் 3 வளையம் போட்டு சீத்தாக்காட்ட 2 வளையத்தை கொடுத்துட்டாங்க. 3 வளையத்தை போட்டேன். 3 வளையமே சுபாவுக்கு கரெக்டாக போய் மாட்டாமல் டொப்புன்னு கீழே போய் விழுந்துச்சு. சரி, வந்ததுக்கு ஒரு பிஸ்கட்டாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா கரெக்டாக போடவே இல்லைங்க. நான் மெதுவாக தாங்க போட்டேன். ஆனால் அவங்க வந்து கரெக்டாக வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த தூரமே இவ்வளோ தான் இருக்குது. ஆனால் அந்த வளையத்தை போட முடியல பாருங்களேன் நம்மளால். அவங்களாம் மிக்ஸ் பண்ணி தான் கரெக்டாக 100 ரூபா தாள், 50 ரூபா தாள், 20 ரூபா தாள்னு இல்லாட்டி அங்கே வைப்பாங்களா? ஏதோ ஒரு குறித்தவை விழுந்தால் நம்மளுக்கு லாபம். அவங்களுக்கு உழுகாட்டி 10 பேர் போடாமல் இருந்தால் 30 ரூபா அவங்களுக்கு கிடச்சிரும்ல. அதையும் போட்டு பார்த்தாச்சு, உழுகலை அப்படின்னு சொல்லிட்டு சீத்தாக்கடை கொடுத்து, சீத்தாக்கா நீங்கள் போட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சீத்தாக்கடை 2 வளையத்தை கொடுத்துட்டு அப்புறம் ஒரு வழியாக மணி 11:45 ஆயிடுச்சு. வாங்க உள்ளே இருப்போம், ஃபாதர் யார் வந்துடுவான்னு சொல்லிட்டு அப்புறம் உள்ளே வந்த சேர் ஃபுல்லாகிடுச்சுங்க. அப்புறம் கீழே உட்கார மாதிரி ஆயிடுச்சு. நான் முதலே வந்திருந்தேன், சேரில் உட்காந்துருந்தேன். சேர் ஃபுல்லாகிடுச்சு. அப்புறம் கீழே உட்காந்துட்டு அப்புறம் ஃபாதர் யார் வந்துட்டாங்க. ஃபாதர் யார் அழைச்சிட்டு வந்து சாம்பிராணி போட்டு இயேசு பிறக்க போகிறாரு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அவர் பிறந்துட்டார். பிறந்ததுக்கப்புறம் அவர் அழகாக பாருங்கள், ஒரு வெள்ளை கலர் கவுன் போட்டு அந்த மாட்டு தொழுவ மாதிரி அழகாக செஞ்சு வச்சு, மாட்டுக்கொட்டாய் செஞ்சு வச்சு அவரை அப்படியே சூப்பராக கொண்டே அங்கே அப்படியே சூப்பராக எடுத்துகிட்டு போனாங்க. எடுத்துகிட்டு போகிறப்ப கண்கொள்ளா காட்சி அரைஞ்சிங்க பாருங்கள். அவருக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. அது மாட்டுக்கொட்டாய். அங்கே கிறிஸ்மஸ் தாத்தா மூலையில் நிற்கிறாரு. அவங்க அம்மா அப்பா பக்கத்தில் இருக்காங்க. அவர் பிறந்ததை பார்த்து ரசிச்சுட்றாரு. என்ன ஒரு அழகுனாலும் குழந்தைங்களே அழகு. அது இவர் ஒரு அழகு. அப்படி ஒரு அழகான க்யூட்டான பொம்மை. அந்த எவ்வளோ அழகாக ஒயிட் ட்ரெஸ் போட்டு வச்சு தொட்டு எல்லோரும் கும்பிட்டு வந்தாங்க. நம்மளும் தொட்டு கும்பிட்டு வந்துடுவோம். தொட்டு கும்பிட்டுட்டு கூட்டம் கொஞ்சம் கம்மியானா திருப்பி வந்து ஒரு வாட்டி எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே வெளியில் போயிட்டு வேறு என்ன பார்க்கலாம், வாங்க போய் பார்க்கலான்னு பார்த்தா வெளியில் அவ்வளோ கூட்டம். கேக்கு கொடுத்தாங்க. கேக்குன்னா ஒரு பீஸாக வெட்டி கேக்கு கொடுக்கல எல்லாருக்கும். ரவுண்டாக கிறிஸ்மஸ் கேக்கு, முழு கேக்கு.
அது ஒரு ஃபேமிலியில் இருக்கவங்க 5-6 பேர் சாப்பிட்லான்னு வச்சுக்கோங்களேன். தண்ணி பாட்டு, காலண்டரு, கேக்கு அதுக்கு தாங்க அந்த கியூவு. எல்லாருமே கேக்கு வாங்கிட்டு போங்க. எல்லாருக்குமே இருக்குது. எல்லோரும் வாங்கிட்டு பொறுமையாக வீட்டுக்கு போங்க. அப்படி ஃபாதர் எல்லாம் முடிச்சு ஜாமெல்லாம் முடிச்சிட்டாங்க. மறுபடியும் பூஜை வந்து காலைல 8 மணி தானே. நம்ம நைட்டு பூஜை முடிச்சாச்சு. கர்த்தர்கிட்ட ஒரு வேண்டுதலையும் வச்சுட்டு கேக்கு, தண்ணி பாட்டிலு, காலண்டர் எல்லாம் கொடுத்தாங்களா வாங்கிக்கிட்டு இந்த டயத்துக்கு பஸ் இருக்கான்னு தெரியல, அது பார்த்துக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருங்க போகலான்னு சொல்லிட்டு திருப்பி போய் நான் கூட்டம் கம்மியான போய் இயேசு சாமி எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவர் பிறந்த அந்த மாட்டு தொழுவத்தை போய் எடுக்கிறீங்களா, அந்த மாட்டு கொட்டாய் அழகடத்து வந்தால் அந்த பக்கம் பாருங்கள் அவர் வச்சுட்டு இந்த பக்கம் தண்ணி, செடி, லைட்டு, அந்த பம்பு செட்டு, வயல், ஆடு, மாடு, அதெல்லாம் கோழி எல்லாம் மேயிற மாதிரி அழகாக பாருங்கள். எவ்வளோ அழகாக செட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். சூப்பராக இருந்துச்சுங்க. கண் குளிராக பார்த்துட்டு நல்லா வேண்டிட்டு பிரார்த்தனை பண்ணிவிட்டு அப்படியே நெட்டுக்கு வெளியில் வந்தால் லைட்லாம் நேரம் ஆயிடுச்சு. லைட்லாம் அமைதியாக சர்ச் லைட் மட்டும் இருந்துச்சு. அப்படியே வெளியில் வந்தாச்சு. இதான் ஆர்ச்சு. இங்கே தான் பஸ் ஏறி வீட்டுக்கு போகணும். மணி இப்போ 3:30. பக்கத்தில் டீ கடை திறந்துருந்துச்சு. அதில் போய் நானும் சீத்தாக்கம் ஒரு டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தஞ்சாவூர்லேருந்து பட்டுக்கோட்டைக்கு போகிற பஸ் எந்த பஸ்ஸில் ஏறினாலும் நம்ம வீட்டு ஸ்டாப் பாளையத்தில் இறக்கி விட்ருவாங்க. வாங்க எல்லாருக்கும் போட்டுட்டு வீட்டுக்கு போகலாம். ஓகே பாய்.